மனிதர்கள் அவர்களுக்கென இயற்கை அனுமதிக்கப்பட்ட உணவுகளை மட்டும்தான் உண்ண வேண்டும். எல்லா உணவுகளையும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அது மாதிரி மாமிசம்லாம் மிருகத்தோட உணவு, அதெல்லாம் மிருகங்களோட உணவு. மனிதர்கள் ஒரு தாவர உண்ணி விலங்குகள். அப்போ தாவர உணவுகளை மட்டும்தான் சாப்பிட வேண்டும். தாவரத்தில் கூட அரிசி, கேழ்வரகு, கோதுமை இது போன்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது. இப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அப்போ மனிதர்கள் அந்த உணவு கட்டுப்பாடு இருக்குல்ல, மனிதர்கள் என்ன சாப்பிடணுமோ அதைத்தான் சாப்பிட வேண்டும். இயற்கை அனுமதித்த உணவுகளை மட்டும்தான் சாப்பிட வேண்டும். அப்போது அந்த இயற்கை அனுமதித்த அந்த தாவர உணவுகளான அந்த காய்கறிகள், எந்த உணவுகளை இயற்கை அனுமதித்திருக்கிறது மனிதர்கள் சாப்பிடுவதற்காக? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான். இதுதான் மனித உணவு. இந்த தேன் கூட சாப்பிடக்கூடாது. பால், தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இது சாப்பிடவே கூடாது. அப்போது மனித உணவுன்னு நான் எதை சொல்கிறேனோ அதை மட்டுமே சாப்பிட்டா மனிதர்கள் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சோர்வாக கூட இருக்கும். நீங்கள் அரிசி, கேழ்வரகு, கோதுமைலாம் சாப்பிட்டாக்கா தெம்பாக இருக்கும். நல்ல சோறு இதெல்லாம் சாப்பிட்டா தெம்பாக இருக்கும். மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா தெம்பாக இருக்கும். ஆனால் நான் எதெல்லாம் மனித உணவுன்னு சொல்கிறேனோ அதெல்லாம் சாப்பிட்டாக்கா அந்தளவுக்கு தெம்பாலாம் இருக்காது. கொஞ்சம் சோர்வாகவே இருக்கும். அந்த சோர்வுக்கு பயந்து தான் அந்த மாதிரியான சோர்வுக்கு பயந்து தான் மனிதர்கள் எல்லா உணவையும் சாப்பிட்றாங்க. எது தெம்பு கிடைக்குமோ, எது தெம்பு தரதோ, எது அளவுக்கு அதிகமான ஆற்றலை தருகிறதோ அந்த உணவுகளை தேடி போய் சாப்பிட்டுட்ருக்காங்க. அளவுக்கு அதிகமான ஆற்றலை தருகிற அத்தனை உணவுமே நல்லது, நம்முடையது, நாம் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. மனிதர்கள் மனிதர்களுக்கு இயற்கை அனுமதித்த உணவுகளை மட்டும்தான் சாப்பிட வேண்டும். நாம் தாவர உண்ணிகள், நம்மலாம் மாமிசத்தை சாப்பிடக்கூடாது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நம்மெல்லாம் தாவர உண்ணி என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, நம்மெல்லாம் தாடைகள் பக்கவாட்டில் அசையும், உணவை அரைத்து உண்ணக்கூடியவை, அரைத்து கூழாக மாற்றி அதன் பிறகு விழுங்கக்கூடியவை. மாமிச உண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சையாகவே அது ஒரு மாமிசத்தை கடிச்சதுன்னா அப்படி விழுங்கும். அதை அரைக்க தெரியாது, மாமிசத்தை அரைக்கவும் முடியாது. அதனால் மாமிசத்தை அரைக்காமல் அப்படியே விழுங்கக்கூடிய அதன் தாடைகள் பக்கவாட்டில் அசையாது. ஒரு முதலையோ, சிறுத்தையோ, சிங்கமோ, புலியோ அதன் தாடைகள் பக்கவாட்டில் அசையாது. அதுலேருந்தே தெரியுது நம்மளுடைய தாடைகள் பக்கவாட்டில் அசையும், உணவை அரைத்து விழுங்கும். அப்போ நம்முடைய உணவு மாமிசம் அல்ல. நாமெல்லாம் மாமிசத்தை அரைச்சி தான் சாப்பிட்ணும். எந்த உணவு சாப்பிட்டாலும் அரைச்சி தான் சாப்பிட்ணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், மாமிசத்தை பச்சையாக சாப்பிட்டா அரைச்சி சாப்பிட முடியாது. அதுக்காக தான் அதை வேக வச்சு அதை அரைப்பதற்கு தகுந்தாற் போன்று மாற்றி சாப்பிடுகிறோம். அப்போ இதுலேருந்தே தெரியுது. இன்னொன்று, பச்சையாக நம்ம மாமிசத்தை வாயில் வைக்க முடியாது, வாந்தி தான் வரும். இதுலேருந்தே தெரியுது நம்ம மாமிசம் சாப்பிடக்கூடாது. மாமிசத்தை சாப்பிடுவதற்காக சில வேலைகளை செய்கிறோம். வேக வைக்கிறோம், மசாலாலாம் சேர்க்குறோம், அதோட சுவையை மாற்றுறோம். அது ஒரு பச்சை மாமிசத்தை வாயில் வச்சா அருவருப்பாக இருக்கும். அந்த அருவருப்பு தன்மையை மாற்றுவதற்காக சமைத்து மசாலாலாம் சேர்த்து சாப்பிடுகிறோம். அதனால் இதுலேருந்தே தெரியுது நமக்கு மாமிசம் உணவு கிடையாது, நம்மெல்லாம் தாவர உண்ணிகள் என்பது தெளிவாக தெரிகிறது. இப்போ மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டா என்னாகும் அப்படின்னா சோர்வாக இருக்கும். அந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், காளான் இதுதான் மனித உணவு. அதை மட்டுமே சாப்பிட்டா ரொம்ப சோர்வாக இருக்கும். தேன் கூட சாப்பிடக்கூடாது. தேனீக்களுக்கான உணவு அது. அதை போய் நம்ம திருடி சாப்பிடக்கூடாது. கஷ்டப்பட்டு தேனெல்லாம் சேகரித்து நமக்கு உதவி தான் செய்யுது. மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு தேனீக்கள் தான் உதவி செய்யுது. அப்படின்னா அந்த தேனீக்களுக்கு நாம் உதவியாக இருக்கணும். நாம் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா விவசாயத்தில் நாம் மட்டும் பண்ணல, அந்த தேனீக்களோட பங்கு மிக மிக முக்கியமானது. அதனால் அந்த தேனீக்கள் செய்கிற வேலையை நாம் செய்யக்கூடாது. அப்படி இருக்கும்போது தேனீக்கள் நமக்கு உதவி தான் செய்யுது. அப்படிங்கும்போது அந்த தேனீக்களோட கூட்டை போய் நாம் கலைக்கலாமா? அதில் இருக்கிற தேனை எடுத்து சாப்பிட்லாமா நம்ம? இப்போ தேன்கூடு எங்கே தேன்கூடை பார்த்தாலும் மனிதர்கள் அதை எடுத்து விடுகிறார்கள், அதை அழித்து விடுகிறார்கள். அதனால தேன்கூடுகளே காணும். அந்த மாதிரி அப்போது தேன் என்பது தேனீக்களுக்கான உணவு. அப்போது மனிதர்கள் தேன் கூட சாப்பிடக்கூடாது. அப்போது மனிதர்கள் மனித உணவுன்னு நான் எதையெல்லாம் சொல்கிறேனோ அதை மட்டுமே சாப்பிடும்போது ரொம்ப சோர்வாக இருக்கும். அப்போ தான் சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். சாப்பிட்றது எப்படி கஷ்டம்னு எப்போ தெரியுமா? அந்த மாதிரி மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடும்போது தான். காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான் இதுதான் மனித உணவு. இதை மட்டுமே சாப்பிடும்போது தான் சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். இன்றைக்கி நமக்கு சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாக மாற்றிட்டோம். நம்ம ஈஸியாக மாற்றி இன்றைக்கி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்ருக்குறோம்.
சாப்பிடாமல் இருக்கிறது தான் இன்றைக்கி கஷ்டம். குறைவாக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். அதிகமாக சாப்பிட்ற விஷயத்துக்கு நிறைய மக்கள் அடிமையாயிட்டாங்க. சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாக மாற்றிட்டாங்க. சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எப்போ தெரியும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாமிசம், மீன், முட்டை, அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சேர்த்துக்காமல் மனிதர்களுடைய இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், கடலைகள், காளான் இதை மட்டுமே நீங்கள் உணவாக சாப்பிட்ருங்க. உப்பு சேர்க்காமல் பச்சையாவோ வேக வச்சோ சாப்பிடுங்க. அப்போ தான் தெரியும் சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். அப்புறம் கஷ்டப்பட்டு சாப்பிடுவோம். ஆனாலும் உடம்புல ஒரு சோர்வு இருக்கும், ஒரு தெம்பு. ஒரு இட்லி, பூரி, பொங்கல், தோசை இது போன்ற உணவுகளை சாப்பிட்ட போது ஏற்பட்ட தெம்பு நீங்கள் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ற போது உங்களுக்கு கிடைக்காது. இந்த சோர்வுக்கு பயந்து போய் தான் எல்லோரும் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், எண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதாவது எப்படி உணவை சாப்பிடுகிறார்கள் என்றால், எது அளவுக்கு அதிகமான தெம்பை தருகிறது, ஆற்றலை தருகிறது, அதை போய் தேடி தேடி சாப்பிட்டுட்ருக்காங்க மனிதர்கள். ஆனால் அதனால் ஏற்படுகிற பக்க விளைவை பற்றி கவலைப்படுறதே இல்லை. இப்போ நம்ம தெம்பாக இருக்கிறோமா, இப்போ நமக்கு ஒரு அளவுக்கு அதிகமான ஆற்றல் வருதா, அதைத்தான் எதிர்பார்த்து இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, அதனால் அந்த பக்க விளைவு தான் நோய்களாக மாறுகிறது. அளவுக்கு அதிகமான ஆற்றலை தருகிற இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, மாமிசம், மீன், முட்டை மெத்தனை வந்துடும். நம்மக்கிட்ட தான் அளவுக்கு அதிகமான ஆற்றல் இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு மெத்தனை வந்துடும். பயம் இருக்குது, வாழ்க்கையை பற்றின பயம் இருக்குது. ஒரு ஆளுக்கு இந்த சோறு, பூரி இதெல்லாம் சாப்பிட்டாக்கா, சோறு, பூரி, பொங்கல், பிரியாணி, மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் சாப்பிட்டா ஒரு அளவுக்கு அதிகமான ஆற்றல் வந்துடும், ஒரு மெத்தனம் வந்துடும். மனுஷங்களை பற்றின பயமே இருக்காது. எளியவர்களை பார்த்தால் அடிமைப்படுத்த வேண்டும் என்று தோன்றும். அளவுக்கு அதிகமான ஆற்றல் கொடுக்குற ஒரு தைரியம். எளியவர்களை பார்த்தால் அடிமைப்படுத்தணும் அப்படின்னு தோணும். அதுவே நீங்கள் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடும்போது ஒரு சோர்வு இருக்கும், உடம்புல ஒரு சோர்வு இருக்கும். அந்த சோர்வு யாரையும் ஒரு பயத்தை கொடுக்கும். அப்புறம் யாரையும் அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை அது தராது. ஏன்னா உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை இல்லை. அப்போ அதை வச்சு யாரையும் நம்மளால் அடிமைப்படுத்த முடியாது. அப்போ இந்த சோறு இதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சோறு, பூரி, பொங்கல், தோசை, ப்ரெட்டு, சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல அளவுக்கு அதிகமான ஆற்றல் வரும். அந்த ஆற்றலை பரிசோதிப்பதற்காக யாரையா அடிமைப்படுத்தணும். அப்போ யார் கிடைப்பா, பாதுகாப்பாகவும் அடிமைப்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட வலிமை குறைந்தவர்களை பார்த்து மனசு போய் தேடும். வலிமை குறைந்தவர்களை போய் அடிமைப்படுத்தணும் அப்படின்னு தோணும். அப்போ தான் பெண்கள் ஆண்கள்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. பெண்களை பார்த்தோன்னா இவங்கள பார்த்தா ஈஸியாக அடிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பெண்களை அடிமைப்படுத்தினாங்க. பெண்கள் என்ன பார்த்தாங்கன்னா, அவங்கள விட யார் வலிமை குறைந்தவர்கள், பெண்கள், தங்களை விட வயதில் சிறிய பெண்கள், அவங்கள பார்த்தா அவங்கள அடிமைப்படுத்தணும்னு பெண்களுக்கு தோணும். இப்படி தான் அடிமைத்தனம் பிறந்தது நம்ம சாப்பிட்ற உணவால் தான். அதனால் உணவை மாற்றினால் போதும். மனிதர்கள் உண்பதற்கு இயற்கை அனுமதித்த உணவுகளை மட்டுமே உட்கொண்டால் அடிமைத்தனம் என்பது மனித வாழ்க்கையிலிருந்து இல்லாமல் போய்விடும்.